தாகத்தோடு இருப்போமாக பரிசுத்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் வாழ்க்கையில் மாற்ற சம்பவத்தை சுவாசிக்கிறீங்க. ஒரு வார்த்தை, ஹல்லேலூயா. எப்பத்தான் சொன்ன வார்த்தை வெளிப்பட்ட போது செவிடு திறந்துச்சு. ஆமென். தலித்தாகுமின்னு சொன்ன போது ஆமென் மரித்த குழந்தை உயிரோடு எழும்புச்சு. அதனபடியாலே ஒரு வார்த்தை நமக்கு நேரே வறுமையானால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் சம்பவிக்கும். ஆமென். இன்றைக்கி பரிசுத்தாவே நம்மளோட கூட பேச போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்க போ. நல்ல பிதாவே, நாளிலும் கூட எங்களோடு கூட பேச போகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தாவே ஸ்தோத்திரம். எங்களை தாவே எங்களை பேசுங்க தாவே. மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல உங்கள் வார்த்தையை பிழைப்பான் சொல்லப்பட்டது அல்லவா? அப்படி தாவே நாங்கள் உண்மையில் உங்களுடைய வார்த்தையை பிழைக்கும்படியாக வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் 30, 600 பலன் கொடுக்கும்படி செய்வதுக்காய் ஸ்தோத்திரம். தாவே அடிமை நலில் மறைத்து கொள்ளுங்க தாவே ஸ்தோத்திரம். இது அநேகருக்கு பிரயோஜனமாக உள்ள வார்த்தையை வெளிப்பட செய்வதுக்காய் ஸ்தோத்திரம். கேட்கப்படுகிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கர்த்தர் இடைப்படுவீராக, மாற்றத்தை கொண்டு வருவீராக, துக்கம் சந்தோஷமாக செய்வதுக்காய் ஸ்தோத்திரம். உற்சாகப்படுத்தும் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் மகா பரிசுத்தம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு பரிசுத்தம் நம்மோடு கூட சொல்லக்கூடிய காரியம் ஆமென். கர்த்தர் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கூடவே இருக்கிற கர்த்தர், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிற விசுவாசிக்கிறீங்க. ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவச்சனமே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரோடு கூட அவர் கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம அதுபோல் விசுவாசித்து அவரோடு கூட நாம் கற்றுக்கொண்டால் நிச்சயம் அவர் கூடவே இருப்பார். ஒரு வசனம் வாசிப்போமாக. ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம். ஏசாயா 41:13 நான் வாசிக்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தனாகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஏசாயா 41:13 தெளிவாய் சொல்லுகிறார். ஆமென். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறவராய் இருக்கிறார். ஆமென். துணை நிற்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளுங்க, நம்ம ஆராதிக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறவர், நமக்கு ஹெல்ப் பண்ணுறவர், நமக்கு கூட துணையாக நிற்கிறவர். நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம நினைப்போம், ஐயோ நான் தனிமையாக இருக்கிறேனே, நான் தனிமையாக இருக்கிறேனோ என்கெல்லாம் யோசனைகள் வரும். இல்லை தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் யாராக இருக்கிறோங்க கேட்டால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதான் நம்ம எப்போதும் வாசிப்போம். யோவான் 1 அதிகாரம் ஆமென் 12 வசனம் சொல்லப்படுகிறது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எத்தனை பேருண்டோ அத்தனை பேர்களுக்கு பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் அவர் நிச்சயமாகவே நம்மேல கண்ணாயிருப்பார், கரிசனையாயிருப்பார். கூடவே இருக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. நம்மை விட்டு விலகவே மாட்டார். யோசுவா வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறாரு. மோசே ஆமென் விட்டுட்டு போயிட்டாரு, மரித்து போனார். இப்போ யோசுவா நடத்தி கொண்டிருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. அப்போது யோசுவா பயப்படுகிறார், இத்தனை ஜனங்களை எப்படி நடத்த முடியும்? ஆமென். இவர் கீழ்ப்படிய மாட்டார்கள், வழங்க கழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறாங்க என்று பயப்படுகிறார். கர்த்தர் ஆமென் யோசுவாவை கர்த்தர் பலப்படுத்தினார். யோசுவாவை கர்த்தர் சொன்னார், யோசுவாவே ஆமென் மோசையோடு இருந்தது அவங்க கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நான் அவங்க கூட இருப்பேன்னு சொல்லி யோசுவாவுக்கு கர்த்தர் பலனை கொடுத்தாரு, நம்பிக்கை கொடுத்தாரு. இந்த ஜனங்கள் மத்தியில் தலையை உயர்த்துவேன்னு சொல்லி வாக்கு பண்ணினார் பாருங்க. ஆனபடியால் தான் ஸ்தோத்திரம் ஆமென் கடக்க முடியாத ஜோர்தானை கடக்கும்படியாக ஆமென் ஸ்தோத்திரம் யோசுவாவை கொண்டு கர்த்தர் செய்தார். உடைக்க முடியாத எரிகோ மதிலை யோசுவை கொண்டு உடைத்தான் கர்த்தர். தேவ பிள்ளையே புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நமக்கு கூட இருந்தால் உடைக்காதை உடைக்க முடியும். ஆமென். கடக்க முடியாதை கடக்க முடியும். இது விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் பட்சம் இருந்தால், கர்த்தர் என் கூட இருந்தால், கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் ஆமென் நடக்க முடியாதது நடக்கும். ஹல்லேலூயா. கடக்க முடியாத ஜோர்தானை கடக்க முடியும், தாண்ட முடியாத எரிகோவை தாண்ட முடியும். ஏன்னா கர்த்தர் என் கூட இருந்தால் நிச்சயமாக என்னை கொண்டு சாத்தியமில்லாத என்னை கொண்டு நடக்க முடியாத, என்னை கொண்டு செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் என் தேவன் எனக்காய் செய்வார். தேவன் எனக்காய் செய்வார். பலன் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயிலும் உதவி செய்ய நம் தேவனுக்கு லேசான காரியானபடியாலே என் தேவன் எனக்காய் செய்வார். அல்லேலூயா. அப்ப நமக்காய் அவர் செய்வார். நிச்சயம் அதே பிள்ளைகளை கடக்க முடியாத பகுதிகளை, தாண்ட முடியாத பகுதிகளை, ஜெயிக்க முடியாத இடங்களிலே கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.
அவன் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. யோசுவா கர்த்தர் பலப்படுத்தினார். யோசுவா 1ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது கர்த்தர் யோசுவாவை பலப்படுத்தி திடப்படுத்தி தலை நிமிர செய்தாரு. ஆமென் சொல்லுங்க. அவன் கர்த்தர் நமக்கு கூட இருந்தார், நிச்சயமாவே நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும், வெற்றி உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருந்தால் என்றைக்கு இப்படியே இருக்க மாட்டேன். என்னைக்கு இதே கடன் பிரச்சனை இல்லை, இதே நெருக்கம் இல்லை, இதே வியாதி இல்லை, இதே துக்கம் இல்லை. என் இயேசு கூட இருப்பதனால் நிச்சயமாவே துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் அவர். என் கண்ணீரை துடைப்பார் அவர். என்றைக்கு வேதனை இல்லை, என்றைக்கு கண்ணீர் இல்லை, என்றைக்கு துக்கம் இல்லை. ஆமாம், என்னை சந்தோஷப்படுத்துகிறவர் என் கூட இருக்கிறபடியால் நிச்சயமாய் சந்தோஷப்படுவேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா வைப்பார் அவர். என் சூழ்நிலையை மாற்றுவார் அவர். ஹல்லேலூயா. அதான் நம்முடைய தேவனுடைய கிரிய தேவ பிள்ளைகளை. ஆமென். கர்த்தர் கூட இருந்தால் போதும். ஆமென் சொல்லுங்க. அப்போ கர்த்தர் கூட இருக்கிறவராக இருக்கிறார். இங்கே வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நான் உன் கூட இருக்கிறேன். 13 வசனம் சொல்லப்படுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தனாகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமாம். இன்னும் எதையாவது பார்த்து பயப்படுகிறீர்களா? சூழ்நிலை கண்டு பயப்படுகிறீர்களா? ஐயோ இது எப்படி சாத்தியமாக பயப்படுகிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறாரு, ஆமாம் நான் கூட இருக்கிறேன், பயப்படாத, பயப்படாத. ஹல்லேலூயா. எப்போதும் தேவச்சனமே கவனிக்க வேண்டும். தேவன் நமக்கு பேசுகிற வார்த்தை நம்மை திட நம்பிக்கை தரும். ஆமென். தெய்வம் நம்மோடு பேசும்போது அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார், திடப்படுத்துவார். ஹல்லேலூயா. கலக்கமடைய செய்ய மாட்டார். ஆமென். பயத்தை கொண்டு வர மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர், தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிறவர். ஆமென். கவனிங்க, சீஷர்கள் படகில் யாத்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். நடுராத்திரி ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் 3ஆம் ஜாமத்திலே ஒரு யாத்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு தண்ணீர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். இவர்கள் அதை கண்டு பயப்படுகிறார்கள். இயேசு சொன்ன முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். எந்த சூழ்நிலை அப்படிதான் சொல்லுவார், பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள். ஆமென். அதான் நம்முடைய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை. இங்கே சொல்லுகிறாரு. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலை இருக்கல, மலை போல பிரச்சனை வரலாம், மலை போல பிரச்சனை வரலாம். ஐயோ இனி நிற்க முடியாது, இதை தாண்ட முடியாதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கலக்கம் அடையலாம். தேவச்சனமே, நீங்கள் ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம் பட்சம் இருக்கிறபடியால், கர்த்தர் என் கூட இருக்கிறபடியால் என்னை இந்த சூழ்நிலை தாண்ட செய்வார். கர்த்தர் என் கூட இருக்கிறபடியால் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென். அப்போ கர்த்தர் என் கூட இருந்தால், நாம் இன்னைக்கு அதான் சப்ஜெக்ட் நமக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருந்தால், கர்த்தர் என் கூட இருந்தால் சூழ்நிலைகள் மாறுமா மாறாதா? மாறும். பஞ்சங்கள் மாறுமா மாறாதா? மாறும். தரித்திரம் மாறுமா மாறாதா? மாறும். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் உண்டு. கர்த்தரின் கூட இருந்தால் என்னைக்கும் ஒரே போல இல்லை, என்னைக்கும் சாபம் இல்லை, என்னைக்கும் ஹல்லேலூயா தரித்திரம் இல்லை, என்னைக்கும் பஞ்சம் இல்லை. ஆமென். கர்த்தர் செழிப்பு கூட நடத்தவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த 41ஆம் அதிகாரம், ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிக்கும் போது, ஏசாயா 49 8 வாசிக்கும் போது சொல்கிறார், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஹல்லேலூயா. நம்ம யாராக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. இஸ்ரவேலராக இருக்கிறோம். ஆமென். நம்ம யாராக இருக்கிறோம்? ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நாம் ஆனபடியால் இந்த வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஹல்லேலூயா. நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஆமென். அப்போ கவனித்துக்கொள் தேவ ஜனமே, ஸ்தோத்திரம். நான் உன்னை வெறுத்து விடல, நீ அந்த ஆசை, நீ என் கூட இருக்கிற. ஹல்லேலூயா. அப்போ புரிந்து கொள் தேவ ஜனமே, ஸ்தோத்திரம். அடுத்து சொல்லுகிறாரு, நீ பயப்படாதே, நீ பயப்படாத, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதி வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. என் நீதி வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன் சொல்ற கர்த்தர். ஆமென். புரிந்து கொள்ளுங்க. அப்போ நம்ம கூட இருக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நடத்துகிறாரு. அவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு உதவி செய்வேன். ஹல்லேலூயா. அப்போ
எந்த இடம்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஸ்தோத்திரம், நம் தேவன் அதிகமாய் நம்மை தாங்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்தோத்திரம், ஒரு வசனம் வாசிங்க, ஏசாயா 43 அதிகாரம் ஸ்தோத்திரம். ஆமென். 2ஆம் வசனம் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, ஏசாயா 43:2, ஆமென், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினி நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. அப்போ தெய்வம் எப்போ நம்மை ஸ்தோத்திரம் அதிகமாய் தாங்குகிறார் அல்லது அதிகமாய் அவருடைய தாங்குதலை அனுபவிக்கக்கூடிய வேலை எப்போ? சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உன் பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். அப்போ உபத்திர வேளையிலே, நெருக்கமான வேளையிலே அதே தாவீது சொல்கிறாரு, நான் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு விசாலத்தில் நடத்தினார். அப்போ நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், அந்த வேளையில் அதிகமாக யாரை பார்க்க முடியும்? தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியும் இன்றைக்கு. ஹல்லேலூயா. அப்போ தேவஜனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ தண்ணீர் வழியாக நீ கடக்கும் போது, ஆமென் ஸ்தோத்திரம், கடக்க ஆமென் முடியாத சூழ்நிலைகள், அவர் கர்த்தர் கூட இருப்பார். ஆறுகளை கடக்கும் போது அவை உண்மையில் பொருளுவதில்லை, நீ அக்கினி நடக்கும்போது வேகாதிருப்பாய். இவ்வளவு கர்த்தர் உறுதியாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் இதை செய்து காட்டியிருக்கிறார், சும்மா சொல்லல, நமக்கு முன்னோர்களுக்கு அவர் செய்து காட்டியிருக்கிறார். ஆமென். அந்த தெய்வம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனபடியால் தான் முன்னோர்கள் என்ன செய்தாங்க? அவர் சொன்னதை நம்பினார்கள். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று செய்வோம், ஜெயமெடுப்போம், வாக்குறுதித்துக் கொண்டு. முன்னோர்கள் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, என்ன வாசித்தோம்? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். இருந்ததா இல்லையா? இருந்தார். எங்க? ஜோர்தானை இஸ்ரவேல் ஜனங்கள் கடக்கும் போது கூட இருந்தார். ஆமென். வருங்க ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையின்படியாக யோசுவா ஆசாரியர்கள் கட்டளை கொடுக்கிறாரு. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானில் கால் வைத்த உடனே என்ன நின்றுச்சு? தண்ணி ஒரு குவியலாய் நின்றுச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, 1 கிலோமீட்டர் நீளத்துக்குள்ள ஒரு பெரிய ஆறு அவ்வளோ வேகமாய் பாய்ந்து வருகிறது. ஆமென். என்ன சொல்லுது? அறுவடை காலம் ஆனபடியால் அது பிரவாகித்து ஒழுகி வருதுன்னு சொல்லுது. அப்போ அறுவடை காலம்னு சொன்னால் எந்த வயலுக்கும் தண்ணி பாய்க்க மாட்டாங்க. அறுவடை காலங்களில் எங்கேயும் தண்ணி திறந்து விட மாட்டாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க, அடைச்சி வச்சுருப்பாங்க. ஆமென். அது என்ன செய்யுது? எல்லா தண்ணி வேகமாய் பாய்ந்து வரக்கூடிய ஒரு காலமாக இருந்துச்சு அந்த காலம். ஆமென். அப்படிப்பட்ட வேகமாய் பாய்ந்து வரக்கூடிய, ஆக்ரோஷமாய் பாய்ந்து வரக்கூடிய அந்த ஜோர்தான் நதிக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து உடன்படிக்கையை பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் கால் வைத்த உடனே வேதம் சொல்லி தண்ணி ஒரு குவியலாய் நின்றுச்சு. ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கடந்து போகும் வரையிலும் அந்த தண்ணி அப்படியே நின்றுச்சு. ஹல்லேலூயா. ஆமென். அதான் சொல்லப்படுகிறது. சொல்கிற கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு. ஆமென். நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன்,
ஆமென். தண்ணியை கடக்கும்போது கூட இருப்பார், நீ அமிழ்ந்து போக மாட்ட. அப்போ பார்க்கும்போது குவியலா நிற்குது தண்ணி. ஐயோ ஒருவேளை என் மேலே விழுந்துருமோ, நான் விழுந்து போவேனோன்னு சொல்லி இங்கே பயப்படலாம். ஏன்னா ஸ்தோத்திரம், கர்த்தர் கூட இருந்தால் அந்த தண்ணி நமக்கு மேலே விழுவதில்லை. அல்லேலூயா. நம்மை அமிழ்த்தி கொண்டு போக முடியாது, இழுத்து கொண்டு போக முடியாது தேவச்சனமே. அதே போல நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ஆமென். அப்படிதான் நடந்துச்சு. ஜோர்தான் கடக்குறாங்க, அது புரளல்ல, அது அப்படியே நின்றுச்சு, குவியலாய் நின்றுச்சு. ஹல்லேலூயா. அப்போ நிச்சயமாக தேவ பிள்ளைகளே, நாமும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகும்போது ஒரு காரியம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம கடக்க, நம்ம யாத்திரை செய்து கடக்கும்படியாக முயற்சி பண்ணுகிற வேளையிலே நான் ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நம்முடைய பக்கத்தில் பார்க்கும்போது குவியலாய் நிற்கலாம். நம்மை அமிழ்த்தி விடுமோ, இதோடு கதை முடிஞ்சது, இதோடு எல்லாம் சாப்டர் க்ளோஸ் ஆயிருமோன்னு நம்ம நினைக்கலாம். என்னால் ஒரு காரியம் நம்ப வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறாரு, இல்லை நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறபடியால் அவைகள் ஒன்று சேதப்படுத்த முடியாது. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஆனபடியால் எந்த தண்ணி உன்னை இழுத்து கொண்டு போக முடியாது, எந்த தண்ணியும் புரண்டு உன் மேலே வருவது கிடையாது. உன் மேலேயோ, உன் குடும்பத்துக்கு மேலேயோ, உன் பிள்ளைகள் மேலேயோ ஒரு தண்ணியும் புரண்டு வர முடியாது. ஆமென். நான் உன் கூட இருக்கிறேன். எத்தனை பெரிய வாக்குத்தத்தம் பண்ணுகிற கர்த்தர். சூழ்நிலைகளை கண்டு ஒருவேளை நீங்கள் சோர்ந்திருக்கலாம். ஐயோ இனி ஸ்தோத்திரம், இதை தாண்ட முடியாது, ஜெயிக்க முடியாது நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், இல்லை உன் கூட இருக்கிறேன், நீ இவைகளை தாண்டுவாய், இவைகள் ஒன்று சேதப்படுத்த முடியாது. இன்றைக்கு காண்கிற பிரச்சனைகள், இன்றைக்கு காண்கிற எதிர்ப்புகள், இன்றைக்கு காண்கிற சத்துடைய போராட்டங்கள், சத்துடைய ஆக்ரோஷமான வார்த்தைகள் ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. காரணம் கர்த்தர் கூட இருக்கிறார். இவைகளை தாண்டும்படி கர்த்தர் நமக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. ஆமென். எங்க நடக்கும்போது? அக்னியில் நடக்கும்போது. அப்படின்னா நிச்சயமாய் தேவச்சனமே, ஒரு ஆவிக்குரியவன் அக்னிக்குள் நடக்க வேண்டும், அக்னிக்குள்ள போக வேண்டும். அது கட்டாயம். ஒரு ஆவிக்குரியன் அக்னி வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் விசுவாசத்தில் வளர முடியாது. ஆமென். விசுவாசத்தில் வளர்ச்சிக்கு, விசுவாசத்தின் நிலைநிற்புக்கு, விசுவாசத்தின் உறுதிக்கு தான் அக்னி. ஹல்லேலூயா. ஆமென். பொன்னான் அக்னியா சோதிக்கப்படுவது போல உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுவது யாக்கோபு எழுதுகிறார். அப்போ புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் அக்னியினால. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரியன் விசுவாசத்தில் நிலைநிற்க வேண்டுமேயானால், விசுவாசத்தில் பலப்பட வேண்டுமேயானால், ஜெயிக்க வேண்டுமேயானால், அந்த ஆவிக்குரிய தேவ பிள்ளையே புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அக்னி வழியாய் கட்டாயம் கடந்து போய்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அக்னி வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தில் நிலைநிற்க மாட்டேன்னு அர்த்தம். என் அக்னி வேண்டாம் அப்படின்னா நான் விசுவாசம் நிலைநிற்க விரும்பவில்லை. புரிஞ்சா இல்லையா? அப்போ நான் அக்னியை வரும்போது, அந்த அக்னி வரமான சோதனை வரும்போது, அக்னிக்குள் நடக்க சூழ்நிலை வரும்போது, எக்காரணம் கொண்டும் அது என்ன செய்யும்? அக்னி என்ன செய்யும்? நம்ம மேலே சுடும், அது பொள்ளலை கொண்டு வரும், வேதனை கொண்டு வரும். உண்மைதான், உண்மைதான். ஹல்லேலூயா. என்னால் கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். அது ஒன்றை வேக செய்யாது, அது ஒன்றை வேக செய்யாது. ஆமென். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பாலர்கள் என்ன செய்தாங்க? ஆமென். ஸ்தோத்திரம். ராஜா சொல்லுகிறாரு, ஆமென், ராஜாவின் பொற்சிலையை நான் வணங்க வேண்டும், இல்லாமல் இருந்தால் அக்னி சூழலில் போடப்படும் என்று கட்டளை கொடுக்கப்படுகிறது. என்னால் இவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் நீர் நாட்டின பொற்சிலையை வணங்க மாட்டோம் சொல்லி வைராக்கியமாய் உறுதியாய் நின்றார்கள். அல்லேலூயா. என்னால் அந்த 3 மாலர்களின் நிலைமை என்ன தெரியுமா? அவரை பிடித்து கையையும் காலையும் கட்டினாங்க, அக்னி சூளைக்குள்ளே போட்டாங்க. என்னால் மற்ற நாட்கள் வைக்கிற சூளையை பார்க்கலாம், அந்த நாட்களே வைக்கப்பட்ட சூளை 7 மடங்கு கூட்டப்பட்டது. அப்படின்னா ஏன்? அவன் தெய்வத்துக்கு நிற்கப்படுகிறவனுக்கு சூளைக்கு 7 மடங்கு கூட்டப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், இயேசு இயேசு என்று சொல்லப்படுகிற நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்குத்தான் 7 மடங்கு கூட்டப்படும். ஆமென். நம்ம சொல்லுவோம், அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அவன் நல்லா தான் இருக்கிறான்,
அவன் தெய்வத்தை தேடி வரவில்லை, அவன் ஜெபிக்கவில்லை, அவன் விசுவாசத்தில் வரவில்லை, உலகத்தோடு ஒத்த வேஷம் போடுகிறான், அவனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி அநேகர் சொல்லலாம். ஆமென், உண்மைதான். ஆனால் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நமக்கு தற்போது என்ன இருக்கு? அக்னி சூளை வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஏற்படுத்தப்பட்ட அக்னியின் மடங்கு 7 மடங்கு, அக்னியின் மடங்கு 7 மடங்கு கூட்டப்பட்டிருக்கிறது. என்னால் நமக்கு அக்னியின் மடங்கு 7 மடங்கு கூட்டப்பட்டிருக்குமே, ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை. அவனுக்கு அக்னி கந்தகம் நிறைந்த கடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, புரிஞ்சா இல்லையா? ஆமென். துன்மார்க்கமாக ஜீவிக்கிறான், அவன் பாவியாய் நடக்கிறான், அப்படி நடக்கிறான், இப்படி நடக்கிறான், அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்களா? ஸ்தோத்திரம். எனக்கு மட்டும்தான் 7 மடங்கு சூடு, எனக்கு மட்டும்தான் 7 மடங்கு அக்னியுடைய சக்தி, எனக்கு வேண்டுதான் 7 மடங்கு கூடுதலாக இருக்குது. அவன் ஸ்தோத்திரம். அப்படி சொல்றீங்களா? அதே பிள்ளையே புரிந்து கொள்ள வேண்டும். அவன் இயேசு நாமத்தினாலே விசுவாச ஜீவிதத்தில் நிற்கும் போது நமக்காய் வைத்திருக்கப்படுகிற அக்னி மடங்கு 7 மடங்கு கூடுதல் தான், இல்லைன்னு சொல்லலை. என்னால் புரிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய முடிவு அக்னி கந்தம் நிறைந்த கடலில் தள்ளப்படுகிறான். எங்களுக்கு அப்படி அல்ல. 7 மடங்கு அக்னி சூளை மடங்கு, சூளையுடைய அக்னி மடங்கு 7 மடங்கு கூட்டப்பட்டிருந்தாலும் கூட எங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. ஏன்னு சொன்னால் அக்னி போட்டது உண்மைதான், அக்னி சூளைக்குள்ள போனது உண்மைதான், அக்னி சூளை மடங்கு 7 மடங்கு கூட்டப்பட்ட உண்மைதான். ஆனால் அதுக்குள்ளால இறங்கி வருகிற ஒரு தெய்வம் எங்களுக்கு உண்டு. அல்லேலூயா, ஆமென். 7 மடங்குல 70 மடங்கு கூட்டட்டும், 7 மடங்குல 70 மடங்கு கூட்டட்டும். ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. 70க்குள் நாங்கள் கடந்து போனாலும், 7 மடங்குக்குள் கடந்து போனாலும், அக்னி பெருஞ்சூளைக்குள்ள இறங்கி போனாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த அக்னி எங்களை தகித்து போடுவதில்லை, அந்த அக்னி எங்களை என்ன செய்யாது? அவித்து போடுவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். அக்னியோடு நாங்கள் முடிஞ்சு போவதில்லை. ஆமென், அப்படிதான் இல்லையா? உலகத்தாருக்கு அந்த அக்னியோட முடிஞ்சு போகிறார்கள். அவங்க மேலே ஒரு அக்னி விழுந்தால் முடிஞ்சு போகுது. எங்களுக்கு அப்படி இல்லை. அந்த அக்னி எங்கள் விசுவாசத்தை இனியும் வர்த்திப்பிக்கிறது, அந்த அக்னி எங்கள் விசுவாசத்தை இனியும் பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, அப்படிதான் இல்லையா? 3 பேரை பிடித்து அக்னி போட்டார்கள். 4வது ஒரு நபர் அங்கே உலாவிக் கொண்டே இருக்கிறார். இயேசு கூட அங்கே நிற்கிறாரு. ராஜா பார்க்க சொல்லுகிறார், ஐயோ ஆமென் ஸ்தோத்திரம், அங்கே உலாவுகிறவர் ஆமென் தேவகுமாரனுக்கு ஒப்பாயிருக்கிறார். ஹல்லேலூயா, புரிந்து கொள்தே பிள்ளையை ஸ்தோத்திரம். அப்போ ஆமென் நம்மோடு கூட இயேசு அக்னி சூளைக்குள்ள இறங்கி வருகிறார். நீங்க நினைக்கிறீங்க எப்பமோ நான் மட்டும்தான் போறேன், நான் மட்டும்தான் கஷ்டப்படுகிறேன், எனக்கு மட்டும்தான் என்னைக்கும் வேதனை, எனக்கு மட்டும்தான் என்னைக்கும் கஷ்டம் கண்ணீர் நீங்க நினைக்கலாம். தேவ சனமே, புரிந்து கொள்ள வேண்டிய தேவ பிள்ளையே, நீ மட்டுமல்ல, உன் கூட இயேசு இருக்கிறார். ஆமென். உபத்திரப்படுகிற அற்பமாக எண்ணாதபடிக்கு உபத்திரப்படுகிற உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நமக்கு உதவி செய்வார், வல்லவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருந்து உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடியால் வேதம் சொல்லுது, நீங்கள் தண்ணியை கண்டோ, ஆறுகளை கண்டோ, அக்னியை கண்டோ, அக்னி ஜுவாலையை கண்டோ நீங்கள் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா, நீங்கள் பயப்பட வேண்டாம். காரணம், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. வசனத்தை வாசித்து பாருங்க. ஆமென். 43ஆம் அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் 3ஆம் வசனம் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, ஸ்தோத்திரம், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் இரட்சகராக இருக்கிற, உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். ஆமென். யார் கூட இருக்கிறாரு? கர்த்தர் கூட இருக்கிறாரு, நம்ம இரட்சகர் கூட இருக்கிறாரு, நம்ம இரட்சிக்கிற தேவன் கூட இருக்கிறார். ஆனபடியால் இவைகள் ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது, இவனை தாண்ட எங்களுக்கு பலன் தருவார், இவைகளை தப்பிக்க எங்களுக்கு பலன் தருவார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வேளை நீங்கள் சொல்ல நினைக்கலாம், வாசிங்க எஸ்ஐ 41:17 சொல்லப்படுகிறது. எஸ்ஐ 41:17 வாசிக்கும் போது ஆமென் நீங்கள் அப்படியே சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஸ்தோத்திரம். வாசிங்க. சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம். வாசிங்க 18 வாசிங்க. 18. ஆமென், ஆமென். எஸ். ஆமென். ஹல்லேலூயா.
பாருங்க 41:14 வாசிக்கும் சொல்கிறாரு நம்மை பார்த்து, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் சிறு கூட்டமே, பயப்படாத, பயப்படாத. ஹல்லேலூயா. நீ சிறு பூச்சி தான், சிறு கூட்டம் தான். பாருங்க, கர்த்தர் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தார் தெரியுமா? ஏன் நேசித்தார்? ஹல்லேலூயா. சிறு கூட்டமாக இருந்தார்கள், சிறிய கூட்டம் தான் அவங்க. அமேன் ஸ்தோத்திரம். எமேரியர்கள், அமீன் அமீன் ஸ்தோத்திரம். அதே போல் எபேசியர்கள், அமீன் அதே போல் அமீன் கானானியர்கள், ஏகப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள். அமீன் ஏகப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள். என்னால் இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லப்படாத சிறு கூட்டமாக இருந்தார்கள், சிறு கூட்டமாக தான் இருந்தாங்க. அல்லேலூயா. நீ பார்த்தீங்க, இன்னைக்கு கூட சிறிய தேசம்தான், சிறிய கூட்டம், சிறிய தேசம்தான். ஆனால் எல்லா தேசம் பயப்படத்தக்கதாக கர்த்தர் முன்னிருக்கிறார். அல்லேலூயா. அதான் வாக்குத்தத்தம் இங்கே சொல்றாரு. ஆமென் ஸ்தோத்திரம். நீ சிறு பூச்சி தான், யாக்கோபின் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டம், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இனி கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாய் இருக்கிற உன் மீட்பர் சொல்லுகிறார், உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிய கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய். அல்லேலூயா. ஆமென். என்ன செய்கிறார் சொல்ற கர்த்தர்? நான் புதிய கூர்மையுமான கருவியாய் மாற்றுறேன். ஆமென். நீ சிறு கூட்டமாக இருக்கிறது உண்மைதான், நீ சிறியவன் தான், நீ சிறியவன் தான், இல்லைன்னு சொல்லல. என்னால் கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னை என்ன செய்வேன்? ஹல்லேலூயா, எந்திரமாய் மாற்றுவேன், பற்குள்ள எந்திரமாய் மாற்றுவேன். அப்போ தேவ ஜனமே ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு கூட இருந்தா, நம்மோடு கூட இருந்தா, அவர் நம்மை ஸ்தோத்திரம் ஆறுகளை தாண்டவும் அக்கினி நடக்கவும் மட்டுமல்ல செய்கிறவர், நம்மை ஒவ்வொரு நாளும் அமேன் பற்குள்ள எந்திரமாய் மாற்றுகிறார். எந்திரமாய் மாற்ற அப்படின்னா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்குள்ளால ஒரு ஆவிக்குரிய ஷார்ப்னஸ், அப்படின்னா ஆவிக்குரிய ஒரு கூர்மையை கொண்டு வருகிறாரு. ஆவிக்குரிய கூர்மை பற்களுள்ள எந்திரமாய் பலம் கொடுக்கிறாரு. ஆவிக்குரிய பலம் நடக்கிறது. ஆமென். நீங்கள் வெளிப்பட்ட காரியங்கள், அக்னி சூளையாக இருக்கலாம், வெளியே தண்ணி கடற்கரை சூளையாக இருக்க, அதெல்லாம் கடக்க செய்வார். அது மட்டும் இருந்தால் போதாது, அது இருந்தால் நாளைக்கு அது மீண்டு வரும், நாளைக்கு தண்ணி மீண்டு வரும், நாளைக்கு மீண்டும் அக்னி வரும், சோதனை அப்படி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இவைகளை ஜெயிப்பதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, ஆமென் கர்த்தர் ஒரு வழி சொல்லுகிறாரு. நீ பற்குள்ள இயந்திரமாய் மாறிவிட்டால், நீ பலனுள்ளவனாய் மாறிவிட்டால், நீ ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, ஆமென் ஆவிக்குரிய ஆமென் ஆரோக்கியமுள்ளவனாய் மாறிவிட்டால், ஆமென் நீ கூர்மையுமாய் மாறிவிட்டால், உனக்கு அடுத்து வரக்கூடிய சூழ்நிலையை உன்னால் தாண்ட முடியும். ஹல்லேலூயா. நீ ஜெயிக்க முடியும். தேவ பிள்ளையே, நீங்க ஜெயிக்க வேண்டுமே. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பற்களுள்ள எந்திரமாய் ஆமை போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். அப்படி ஆக்கப்பட்டால் உங்களுக்கு நேரே மலைகள் வரலாம், மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடலாம். அல்லேலூயா. மலைகளை மிதிக்கவும் குன்றுகளை பதருக்கு ஒப்பாகவும் தகடுபடி ஆக்கணும் சொன்னா என்ன வேணும்? நமக்குள்ள ஆவிக்குரிய பலம் வேணும், ஆவிக்குரிய வல்லமை வேணும், ஆவிக்குரிய அதிகாரம் வேணும். ஹல்லேலூயா. அந்த போரடிக்கிற கூர்மையான கருவியை கர்த்தரை பயன்படுத்தினால் நிச்சயமாகவே நமக்கு முன்பாக வரக்கூடிய எல்லா மலைகளை குன்றுகளையும் பதர்களுக்கு ஒப்பாக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கூட இருந்தா அப்படி செய்வார் நம்ம. ஆமென். இரண்டாவது ஹல்லேலூயா, முதல்ல எதிராக எழும்புறவர்களை மேற்கொள்ள கிருபை தருகிறாரு. தண்ணியாக இருக்கலாம், அக்னியாக இருக்கலாம், தாண்ட கர்த்தர் கிருபை தருகிறாரு, கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள் வியாதியாக இருக்கலாம், சரீரபரமாய் காணப்படுகிற பலகீனமாக இருக்கலாம், நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்துக்குள்ளால் போராடுகிற போராட்டங்களாக இருக்கலாம். இவைகளை மேற்கொள்ள வேண்டும். அதான் மேற்கொள்ள ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. அதை மேற்கொள்ளக்கூடிய பலம் வந்துட்டுன்னு சொன்னால் நிச்சயமாட்டே நம்ம அடுத்த கட்டத்தில் போக முடியும். எந்த சூழ்நிலை கண்டு பயப்பட மாட்டோம். இன்னைக்கு எப்பவும் சொல்லி போராட்டம் எங்கே வருது? முதல்ல சிந்தையில் வருது. சண்டை முதல்ல எங்கே வருது? சிந்தையில் வருது. ஆமென். சிந்தையில் யோசித்து யோசித்து அவங்க அது சொன்னாங்க, இவங்க இது சொன்னாங்க, யோசித்து யோசித்து சிந்தைக்குள்ளால் போட்டு குழப்பி 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 சிந்தையை பிசாசு அட்டாக் பண்ணுறான். ஆமென். சிந்தைக்குள்ளே இருக்கிறது எங்கே போகும்? இருதயத்துக்குள்ளே போகும், நினைவில் போகும். அப்போ நினைவில் உள்ள என்ன செய்யுது? ஆமென், இருதயத்துக்குள்ளே நிறையும் போது
நிறையுது. இருதயத்தின் நிறைவு என்ன செய்து வார்த்தையை வெளிப்படுகிறது. இங்கே தான் சண்டை புறப்படுகிறது. முதல்ல எங்கே சண்டை வந்துச்சு? அவன் ஸ்தோத்திரம் முதல்ல நமக்குள்ளே வரல. முதல்ல அவன் மனுஷனுக்குள்ள மாறி மாறி வரவில்லை. முதல்ல சிந்தைக்குள்ளே வந்துச்சு சண்டை, சிந்தைக்குள்ளே வந்துச்சு போராட்டம். அடுத்து இதயத்துக்குள்ளே வந்துச்சு. அது நிறைஞ்ச பின்பு தான் வெளியே பேசுது. சிலவங்க சொல்லுவாங்க, 2-3 நாளாக அவங்கள கவனிக்கிறேன், அவன் 1 வாரமாக உன்னை பார்க்குறேன், 1 மாதமாக பார்க்குறேன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம் அன்னைக்கே சிந்தைக்குள்ளே இருந்துச்சு, அவன் சாத்தான் வந்துட்டான். அன்னைக்கே என்னது ஹல்லேலூயா குழப்பம் வந்துச்சு, அன்னைக்கே சண்டை வந்துச்சு. ஹல்லேலூயா. என்ன செய்து ஆவிக்குரியவன் அப்படி வருகிறதை கடிந்து கொள்ளுவான். அப்படி கடிந்து கொள்ளும்போது ஓடி போவான். புரிந்து கொள்ள வேண்டும், இது இந்த சிந்தை எதுக்கு வருகிறது, அவன் இது ஏன் நமக்கு வருகிறது, நம்மை தோற்கடிக்க வருகிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவன் என்ன செய்ய வேண்டும்? அதை கடிந்து கொண்டால் ஓடி போவான். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்து அது என்ன செய்து அது உள்ளால இருந்து குட்டி போட்டு பெருகி என்ன செய்து இருதயத்தை நிறைக்கிறது. இருதயத்தம் குட்டி போட என்ன செய்யும்? பெருக தானே செய்யும். பெருகி எங்கே செய்யுது? இருதயத்தை நிறைக்கிறது. இருதயம் நிறைஞ்சா நிற்காது, அது இருதயம் நிறைந்தா நிற்காது. அப்படிதான் இல்லையா? இப்போ கர்த்தர் செய்த நன்மையை நினைக்கும் போது இருதயம் நிறைஞ்சா என்ன செய்வோம்? நம்ம வாயை துதிப்போம், நன்றியப்பான்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த இருதயம் நிறையாமல் இருந்தால் நன்றி இல்லாமல் வாய் துதிக்க முடியாது. இதே போல தான் ஆப்போசிட் ஆட். ஹல்லேலூயா. அப்போ இருதயம் நிறைகிறது. நிறையும் போது என்ன செய்யுது? அது வார்த்தை வெளிப்பட்டு சண்டையாய் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவஜனமே கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போ எப்போதுமே ஸ்தோத்திரம் இப்படிப்பட்டதை மேற்கொள்ள தான் என்ன வேணும்? தேவ பலம் வேணும். ஆமென். மலைகளை மிதிக்க, அவன் குன்றுகளை பாத்திர ஒப்பாக்க வேணும்னு சொன்னால் அவன் என்ன செய்யணும்? புதிதும் கூர்மையுமாக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பலம் நமக்கு வேணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். 2வதாக 3வது வார்த்தைகளை சொல்லி நாம் வாசித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 43. ஆமென். ஏசாயா 43:18 முதல் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, நீ முந்தின வேளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவரை சிந்திக்க வேண்டாம். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறாரு, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறாருன்னா, ஆமென், முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம். ஆமென். கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம நினைக்கலாம், ஐயோ தோல்வி ஆயிட்டது, நன்மை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை அப்படி நினைக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் புதிய காரியங்களை செய்கிறேன். ஹல்லேலூயா. புதிய காரியம் செய்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அது எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னு சொன்னால் 20ஆம் வசனம் வாசிக்கும்போது, நான் தெரிந்து கொண்ட என் தாசனாகிய என் ஜனத்திற்கு தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீரையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால். அல்லேலூயா. ஆமென். எப்படி கவனித்துக் கொள்ளுங்க, புதிய காரியத்தை நம்ம செய்வார்னு கேட்டால் நம்முடைய நினைவுக்கு மேலாக, நம்ம யோசனைக்கு மேலாக நம்ம நினைப்போம் இந்த வழியாய் வரும் என்று நன்மை. ஆமென். நம்ம நினைப்போம் அந்த வழியாய் நன்மை நினைப்போம். ஹல்லேலூயா. அது நம்முடைய நினைவு. கர்த்தர் அப்படி அல்ல நினைக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் எப்படின்னா வனாந்திரத்தில் நீரூற்றை சுரக்க செய்கிறவர். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் நம்முடைய பார்வைக்கு சாத்தியம் இல்லை, நம்முடைய பார்வைக்கு சாத்தியம் இல்லை. நம்முடைய நினைவுக்கு வனாந்திரத்தில் தண்ணீர் வர ஒரு சாத்தியம் இல்லை, அது வனாந்திரம். ஆமென். அங்கே தண்ணி ஊற்றே இருக்காது, ஊற்று இருக்காது. தண்ணி ஊற்றிருந்தால் எப்போதும் அது வனாந்திரம் ஆகாது, அது செழிப்புள்ள தேசமாய் மாறும், இடமாய் மாறும். அப்படிதான் இல்லையா? ஏன் வனாந்திரம் சொல்லப்படுகிறதுன்னு கேட்டால் அங்கே தண்ணியே வராது, தண்ணி வர சாத்தியம் இல்லை, ஊற்றுகள் இல்லை. அதனால தான் வனாந்திரத்தில் பெட்ரோல் கிடைக்கிறது. ஆமென். அங்கே தண்ணி வராது, பெட்ரோல் தான் வருது. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ சாத்தியம் இல்லை என்ன கர்த்தர் சொல்லுகிறாரு. சாத்தியம் இல்லாத அந்த பகுதியில் கர்த்தர் நமக்கு சாத்தியமாக்கும்படியாக ஊற்றுகளை திறக்க வல்லவராயிருக்கிறார். இல்லையா? கர்த்தர் நமக்கு ஊற்றுகளை திறக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் ஊற்றை துறக்க ஆரம்பித்து விட்டால் எல்லாம் கவனிக்கணும். ஆமென். தேவஜனமே, ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தீர்மானித்தார். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, 100 மடங்கு விளைச்சல் வருகிறது. ஆனால் இதை கண்ட ஆமென் ஸ்தோத்திர சத்துருக்கள் எரிச்சல் அடைகிறார்கள். ஆமென். ஈசாக்கு போயிட்டு அங்கே துறவுகளை தோண்டுகிறான், வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஆமென். மீண்டும் துறவுகளை தோண்டுகிறார், தண்ணி வருது, தோண்ட தண்ணி வருகிறது, என்னால் வாக்குவாதம்.
அடுத்தது திரை தோண்டுகிறாரு, அங்கே சண்டை வருகிறது, வாக்குவாதமும் சண்டைகளும் போராட்டங்களும் நடக்கிறது. ஏசேக்கும் சித்தனாக்கள் நடக்கிறது. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் கூடவே இருக்கிறாரு, கூட இருக்கிறார். ஆனால் ஏசேக்கு சித்தனம் நடக்கிறது. ஏனால் தேவஜனமே, ஒரு ஆவிக்குரிய என்றைக்கும் ஏசேக்கு சித்தனம் இருக்காது. அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் நிரந்தரமான உறவை திறப்பார். அப்படின்னா ஒரு ரகபோத்து கட்டாயம் துறக்கப்படும் நமக்கு வேண்டி. அல்லேலூயா. ரகபோத்தை துறப்பார். கர்த்தர் துறந்தால் ஒருவனும் அடைக்க முடியாது. ஆமென். கர்த்தர் வாசலை திறந்துட்டா ஒருவன் அடைக்க முடியாது. தேவஜனமே, உனக்கு வேண்டி கர்த்தர் வாசலை திறந்து விட்டால் எந்த சத்ரு அடைக்க முடியாது. கர்த்தர் அடைக்காமல் மனுஷன் அடைக்க முடியாது. ஆமென். ஒரு ஆவிக்குரியனை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆவிக்குரியவன் ஆவியில் பலப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா புத்திரனாய் புத்திரியாய் ஜீவிக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார். திறந்தால் அவர் அல்லாம ஒருவனும் பூட்ட முடியாது. ஆமென். அப்ப புரிந்து கொள்ளுங்க. சத்துரு வெள்ளம் போல வரலாம், சத்துரு போராடலாம், எதிர்க்கலாம். ஆனால் கர்த்தர் எனக்காய் திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. ஆமென். அப்ப எனக்கு வேண்டி ஒரு ரகபோத்தை திறந்து விட்டால் பின்பு ஆமென் ஸ்தோத்திரம் ஏசேக்கும் சித்தனாவும் என் பக்கம் வருவது கிடையாது. அப்போ என்னைக்கு ஏசேக்கு சித்தனா இல்லை, சில நாட்கள் தான் இருக்கும். ஆமென். ஆனால் ரகபோத் அப்படி அல்ல, நிரந்தரமாக இருக்கும். ஆமென். இதுதான் தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய காரியம். கர்த்தர் கூட இருக்கும் நடக்கக்கூடிய காரியம். என்றைக்கும் ஏசேக்கும் இல்லை, என்றைக்கு சித்தனா இல்லை. ஆமென். ஆனால் நிரந்தரமானது ரகபோத் மட்டும்தான். செழிப்பு தான் ஆமென் நிரந்தரமானது. தேவ ஜனமே ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப எப்படி கர்த்தர் துறக்கிறான்னு கேட்டா, வனாந்திரத்தில் நீரோட்டை துறக்கிறாரு. வனாந்திரத்தில் ஹல்லேலூயா. ஆகாருக்கு கர்த்தர் நீரோட்டை துறந்தார். எங்க? வனாந்திரத்தில். ஆமென். பாருங்க. அப்போ தேவ ஜனங்களுக்கு வேண்டி கர்த்தர் வனாந்திரத்தில் திறக்கிறாரு. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, அங்க என்ன செய்யறது? அவாந்திர வழி ஆறுகளை உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கேட்டான் குஞ்சுகளும் என்னை கனப்படுத்தும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்ப தெய்வத்துக்கு முன்பாய் நிற்கக்கூடிய தேவ ஜனமே புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் என் கூட இருந்தால், என் கூட இருந்தா ஆமென் 3 விதமான காரியம் நடக்கும். ஒன்று, எதிராக எழும்புறவைகள் ஆமென் அக்கினியாய் இருக்கலாம், ஆமென் ஆறுகளாய் இருக்கலாம், எவையும் என்னை சேதப்படுத்தி அழிக்க முடியாது. அல்லேலூயா. எவை என்னை சேதப்படுத்தி அழிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் கூடவே இருக்கிறார். கூடவே இருப்பேன்னு சொன்னார். கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவதாக ஸ்தோத்திரம், என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆமென் கர்த்தர் அப்படியே விட்டுட்டு போக மாட்டார். என்னை புதிதும் கூர்மையுமான ஆமென் பற்களுள்ள எந்திரமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2, மூன்றாவது, என் நெருக்கங்கள், என் கண்ணீர்கள், ஆமென் ஸ்தோத்திரம், என் கடன் பிரச்சனைகள், என்னுடைய போராட்டங்கள், என்னுடைய குறைவான ஜீவிதங்கள், இவைகள் எல்லாம் என்றைக்கு நிரந்தரமாய் இருப்பது இல்லை. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாய் செய்கிற கர்த்தர். ஆனபடியால் நீங்கள் ஒருவேளை செழிப்பை பார்த்து கொண்டே இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை சோத்திரம் செழிப்பான பகுதியை பார்த்து கொண்டே இருக்கலாம். அங்கேருந்து ஒரு நதி பாய் எனக்கு வேண்டி, அங்கேருந்து ஒரு ஆறு வரி எனக்கு வேண்டி, அங்கேருந்து நீரூற்று சுரக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இருந்தால் நம் கர்த்தர் அப்படி பேர் அல்ல. அல்லேலூயா. அவர் வனாந்திரத்திலையும் உங்களுக்கு வேண்டி எனக்கு வேண்டி நீரூற்றை சுரக்க செய்ய முடியும். ஏன்னா என் நினைவும் அல்ல, உன் வழி என் வழியும் அல்ல கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம நினைவுகளுக்கு மேலாக நாம் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக செய்யக்கூடிய வல்லமையுள்ள நம்முடைய கர்த்தர். ஆனால் தேவச்சனமே புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆமென் வனாந்திரமாயிருந்தாலும் அங்கிருந்து ஒரு நீரூற்றை சுரக்க நம் தெய்வத்தாலே சாத்தியம். அல்லேலூயா. ஆமென். அப்படி நீரூற்று சுரக்கப்படுமையானால் எங்கள் ஹல்லேலூயா ஆமென் குளங்களை தான் நிரம்பப்படும், எங்கள் குறைவுகளை தான் நிரம்பப்படும், எங்கள் தேவையெல்லாம் சந்திக்கப்படும், வாழ்க்கை ஒரு மேன்மையை செழிப்பை நாங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தர என் தெய்வத்தாலே முடியும். அல்லேலூயா. நம் குறைவெல்லாம் நிறைவாக்க தெய்வத்தாலே முடியும். நம்ம தரித்திரங்களை மாற்ற தெய்வத்தாலே முடியும்.
ஆமென். நம்முடைய சாபங்களை மாற்றி தெய்வத்தாலே முடியும். வனாந்திரமான சூழ்நிலைகள், வனாந்திரமான வாழ்க்கை, வனாந்திரமான குடும்ப வாழ்க்கை, வனாந்திரமான ஃபைனான்சியம் ப்ராப்ளங்கள், இவைகளெல்லாம் நிர்மலமாக்க தெய்வம் நமக்கு வேண்டி நீரூற்றை சுரக்க செய்வார். எங்க செய்வார் கேட்டீங்கன்னா, அந்த வனாந்திரத்துக்குள்ளாலே, இருக்கிற இடத்துக்குள்ளாலே, நீ செய்கிற வேலைக்குள்ளால, இருக்கிற போதைக்குள்ளால, எங்கே இருக்கிறீர்களோ, எந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறீர்களோ, எந்த தொழிலை செய்கிறீர்களோ, அதற்குள்ளால இருந்து ஒரு நீரூற்றை சுரக்க தெய்வத்தாலே சாத்தியம். அல்லேலூயா. அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. ஆமென். நிச்சயமாக தேவச்சனமே, ஆமென். அதிலிருந்து ஒரு நீரூற்றை சுரக்க செய்து நம்மை ஆசீர்வதிக்க தெய்வத்தாலே முடியும். அல்லேலூயா. அவர் நிச்சயமாகவே மூன்றாவது, கர்த்தர் கூட இருந்தால், கர்த்தரோடு கூட இருந்தால், கர்த்தர் என் கூட இருந்தால் நடக்கக்கூடிய காரியம், என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். என் தரித்திரங்கள் மாறிவிடும், என் கடன் பாரம் மாறிவிடும், என் கண்ணீர்கள் மாற்றப்பட்டு விடும், என் கண்ணீர் துடைக்கப்படும். அல்லேலூயா. அவள் யாரு கூட இருக்கணும்? கர்த்தர் கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தால் நிச்சயமாக தேவஜனமே நம்ம இவைகளை தாண்ட முடியும், சூழ்நிலையை மேற்கொள்ள முடியும். நம் கஷ்டங்கள், நம் கண்ணீர்கள், நம் கடன் பாரங்கள், நம்முடைய பணக்குறைவுகள், நம்முடைய பற்றாக்குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்ற தெய்வத்தாலே முடியும். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தெய்வத்தாலே இவை செய்ய முடியும். இதை செய்வார், சூழ்நிலை கடக்க செய்வார். ஹல்லேலூயா. நினைக்கலாம், ஒருவேளை ஜனவரி பிப்ரவரி மாதம், இந்த வருஷத்தை ஆரம்பித்ததிலிருந்து எனக்கு போராட்டமாக இருக்கிறது, இந்த வருஷம் ஆரம்பித்ததிலிருந்து எனக்கு நெருக்கமாக இருக்கிறது, மேன்மை பார்க்க முடியும் நினைக்கலாம். ஒருவேளை தேவ ஜனமே, நீங்கள் ஜனவரி பிப்ரவரி நீங்கள் அப்படி கடந்து வந்திருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, மார்ச் மாதத்தில் கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு ரெகோபோத்தை துறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. மார்ச் மாசத்தில் கர்த்தர் ஹல்லேலூயா உங்களுக்கு ஒரு ரெகோபோத்தை, ஒரு வனாந்திரத்தில் ஒரு நீரூற்றை சுரக்க என் தெய்வத்துக்கு லேசான காரியம். இதுவரை கண்ட எல்லா கஷ்டங்களும், எல்லா நெருக்கங்களும், எல்லா கண்ணீர்களும் மாற செய்து ஒரு செழிப்பான பகுதியில் நடத்தி செல்ல என் தெய்வத்தாலே சாத்தியம். ஆனபடியால் கர்த்தாவே, வருகின்ற மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நீரூற்றை சுரக்க செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கையில் தட்டி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. எங்களுக்கு சுரக்க செய்ய போறீங்க அப்பா. வருகின்ற மாதம் எங்களுக்கு ஒரு ரெகோபோத்தின் மாதமாய் இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். பெருக்கத்தின் மாசமாய் இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே. அப்படி எழுமணிப்பெல்லாம் எழுமணிப்போமாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லையே. இயேசுவால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உம்மால் கூடும். சத்தமாய் கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடுமே. எல்லாம் விசுவாசம் சொல்லுங்க கர்த்தாவே. எல்லாம் கூடுமே. எல்லா கண்களையும் மூடி ஒரு நிமிஷம் வைக்க போறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் சத்தத்தை கேட்டு இருக்கிறோம்ப்பா. என் வாழ்க்கையில் 3 விதமாய் எங்களை ஆசீர்வதிக்க போறீங்க. வெளிப்படையாய் வெள்ளியாய் வரக்கூடிய எல்லா விதமான ஸ்தோத்திரம் வெள்ளங்களையும் ஆறுகளையும் கர்த்தாவை கடக்க செய்ய போறீங்க. அக்னியை கர்த்தாவை தாண்ட செய்ய போறீங்கப்பா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான போர்களையும் நீங்கள்
நிர்மலமாக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சூழ்நிலை தாண்ட செய்வதுக்காய் உமக்கு நன்றி. ரெண்டாவதாக எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களை பற்குள்ள இயந்திரமாய் புதிதும் கூர்மையுமாக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படி எங்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையை ஆசிரியப்பதுக்காய் நன்றி கர்த்தாவே. மூன்றாவதாக இன்றைக்கு நாங்கள் காண்கிற எல்லா நெருக்கங்களும் பொருளாதார குறைவுகளில் எங்களை விடுதலை ஆக்கி கர்த்தர் எங்களை ஆசிரிக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி. எல்லாம் ஜெபிக்க நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசிரிப்பதுக்காக ஸ்தோத்திரம். தாவே, புதிய மாதத்தில் நாங்கள் கர்த்தாவே புதியவனை காணும்படி எங்களுக்கு செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்கிறவர் எங்களுக்கு முன்பாய் கடந்து சென்று தடைகளை உடைப்பதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்மை செய்வதுக்காய் நன்றி, குறை நிறைவாக்குவதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா பிள்ளைகளையும் ஆசிரிப்பீராகப்பா. உங்கள் சமூகத்தில் ஓடி வந்திருக்கிற தேடி வந்த ஒவ்வொரு கர்த்தர் ஆசிரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சத்தம் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு கர்த்தர் தாமே ஆசிரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தடை உடைக்கப்படுவதாக, எல்லா நுகத்தை முறிப்பதுக்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருக்கதை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பிரிந்து செல்லுகிறோம். பிரியாத எபனேசர் கூட வழிநடத்தி காத்துக்கொள்ளுவீராக. மாலை 6:30 ஆசீர்வதிங்க. எல்லா ஆத்துமாலையும் கூட்டிக் கொண்டு வருவீராக. CBS கிளாஸ் ஆசீர்வதிப்பீராக. தேவக்கிரி வெளிப்படுவதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நான் பிரச்சனை ஊழியக்காரர் கடை மட்டும் செய்திருக்கிறேன்ப்பா. நீங்கள் மட்டும் மகிமை அடைவதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உடைய குமாரன் இயேசு நாமத்தை உமக்குருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலபெரும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பிதாவுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தோட ஐக்கியமும் அந்நியமும் நாம் அனைவரோடும் சத்தம் கேட்க ஒவ்வொரு வாழ்க்கையை நிரந்தரமாக சதா காலம் தங்கியிருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். கரமுயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாத சமாதானத்தை காத்துக்கொள்வராக. God bless you, God bless you, God bless you.